ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இன்று உங்கள் மத்தியில் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 வார்த்தையின் அடிസ്ഥാனத்தில் ஒரு மனம் என்னும் தலைப்பிலிருந்து ஒரு சில கர்த்தருடைய சத்தியங்கள் உங்களோடு பேசலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, ஒரு மனதோடு நாம் எதை செய்தாலும் அதில் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதங்களும் உண்டு என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உதாரணமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 பார்க்கிறோம். பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு இருந்தார்கள். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே இறங்கி வந்தார். அவர்கள் இரு மனதோடு இருந்திருந்தால் அவர்கள் ஒருபோதும் அவர்கள் மத்தியிலே வந்திருக்க முடியாது. ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மனதோடு கடந்து வந்து கர்த்தரை ஆராதித்தால் அங்கே தேவ மகிமை இறங்கி வரும் என்பதை நமக்கு பார்க்க முடிகிறது. இரு மனதோடு இரு சிந்தைகளோடு தேவனை ஆராதித்தால் அந்த ஆராதனையில் தேவ மகிமையை பார்க்க முடியாது. குடும்பமாக இருந்தாலும் அப்படித்தான். ஒரு மனதோடு வாழும்போது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதங்களும் நிறைந்து இருப்பதை பார்க்க முடிகிறது. 2 மாடுகள் ஒரு மனதோடு ஒருமித்து வண்டி இழுத்தால்தான் அந்த வண்டி சீராய் செல்லும். செல்ல வேண்டிய இடத்திற்கு அது சரியாக சென்று சேரும். 2 மாடுகளும் இரு திசையில் இழுத்து கொண்டு போனால் அந்த வண்டி சீராய் கடந்து போக முடியாது. பிரியமானவர்களே, ஒரு மனமுள்ள ஜெபம், ஒரு மனமுள்ள ஆராதனை, ஒரு மனமுள்ள குடும்பம் அது மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். மாத்திரமல்ல, உங்களை நித்திய ராஜ்யத்திற்கு அது கொண்டு போகும் என்ற காரியத்தில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த வார்த்தையினால் சிந்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு மனமாக இருப்போம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.